வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, முடி நிறைய பேருக்கு முடி கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். முடி கழிஞ்சிக்கிட்டே இருக்கனால அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம முடியெல்லாம் இப்படி கழியுதே அப்படின்னு. நான் இந்த விஷயம் சொல்லுறேன். எனக்கு மண்டையில் முடி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. எனக்கு முடியை பாதுகாக்கிறதுக்கு முடியாது, டைமும் இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், முடியை பாதுகாக்கணும், கருப்பாக இருக்கணும், நல்ல நிலமையில முடி நல்லா நிறைய வளரணும் அப்படின்னு நினைக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நற்துளசி இருக்குது பார்த்தீங்களா, நற்துளசி இல்லைன்னா காட்டு துளசி. இந்த துளசி இலையை பறித்து தினசரி நீங்கள் இல்லை வாரத்துக்கு 2 நேரம் கூட தேய்க்கலாம். தேய்ச்சி நல்ல மைய அரைக்கணும். அரைச்சிக்கிட்டு உங்களுடைய முடியில் எல்லா இடமும் தேய்க்கணும். தேய்ச்சிக்கிட்டு ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் குளிக்க போங்க. குளிக்கும் போது சீயக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா, சீயக்காய் போட்டு நல்லா கழுவி தேய்ச்சி குளிச்சிருங்க. குளிச்சுக்கிட்டு வந்து கருஞ்சீரகம் வாங்கிடுங்க. கருஞ்சீரகம் வாங்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கிடுங்க. அந்த எண்ணெயை நீங்கள் பதிவாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் சூப்பராக வளரும். மண்டையில் இருக்கிற பொடுகு, சின்ன சின்ன பொடி பருவு, இது எல்லாமே அந்த எண்ணெய்க்கு அந்த கருஞ்சீரகத்தை சக்தி கிடைக்கும். அது மூலயமா உங்களுக்கு முடி அதிகமாக வளரும். இந்த பூச்சிக்கடின்னு சொல்லுவாங்களா, அது கூட தடைப்பட்டு போகும். புரியுதுங்களா? இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.